அதுக்கு கடையிலே சாப்பிட்டது நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ கொடு தொட்டு வச்சுக்க கொடு கொடு கடையில் போய் சாப்பிட்டுக்கடா போடா. ஏன்டி இவ்வளோ சாப்பாடு போட்டு வந்த? அடி பாவி. அடுத்த தடவை போய் போட்டு வரணும்ல. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே போயிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவிகிட்ட கேட்டேன். சுக்கானா என்னவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இவனுக்கே தெரியலையே. ஏன்னா நான் வந்துட்டு கடையிலலாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அவனுக்கு தெரியல, அதை பிரித்து பார்க்க தெரியல. இதுதான் சுக்கா, இதுதான் குழம்பு அப்படின்னு தெரியல. ஆனால் 65 மட்டும் நல்லா பார்த்துருவான். இதுதான் 65 தான் வேணும் அப்படின்னு கேட்டுலாம் வாங்கி சாப்பிடுவான். அது அவனுக்கு தெரியல. சரி அவனுக்கு செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும், எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத அவனுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால மட்டன் எடுத்துகிட்டு சொன்னேன். வாங்க இந்த விலாகில் வந்துட்டு அது மட்டும் இல்லை, அதை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுக்கா செய்யலாம். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். நான் இதுக்கப்புறம் தான் நிவி வந்து குளிக்க வைக்கணும், வெந்நீர் போட்டிருக்கேனா. ஸோ இவனை குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு மட்டன் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஜூஸு குடிக்கலான்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்து வந்திருக்கேங்க. நெல்லிக்காய் கலந்துருக்கேன். இதில் என்னென்ன கலக்கணுங்கிறது, இந்த ஜூஸு எப்படின்னா, இந்த ஜூஸ்லாம் எனக்கு போட தெரியாது சத்தியமாக. நான் வினோ போட்டு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இப்போ குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சா. ஓகே இது போட்டு கொடுத்துருக்கேன்னா அந்த மாசமாக இருக்கும்போது. ஆமாம், கன்சீவாக இருக்கும்போது வந்துட்டு நிறைய டைம் இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டு கொடுப்பான். நெல்லிக்காய் வந்துட்டு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் ஜூஸு, மாதுளப்பழம் ஜூஸு அதெல்லாம் போட்டு கொடுப்பானா. அப்போ வந்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் யார் போடுவா அலுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் போடவே இல்லை நான் டெலிவரிக்கு அப்புறம். இப்போ கொஞ்சம் 2 வாரமாக வந்துட்டு வினோ இதை போட்டு கொடுத்துட்டு தானே டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு திரும்பவும். சரி இன்றைக்கி போட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், தயிர், மிளகு, ஜீரகம், புதினா, உப்பு, இஞ்சி, தயிர் சொல்லிட்டேன். இது எல்லாமே போட்டிருக்கேன். இதை பார்த்தா ஒரு மோர் குழம்பு வாசனை வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கும். ஆமாம் உண்மையாகவே நல்லா இருக்கும். வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தயிர் குடிக்கிற மாதிரி இருக்கும். மோர் குழம்பு அது மாதிரி மோர் குழம்பே தான். மிளகு ஜீரகம்லாம் போட்டாலே மோர் குழம்பு குடிச்சிட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எதனாலன்னு தெரியல, இன்னும் வந்துட்டு இது நல்லதுன்னு சொல்லி சொன்னான். பட் குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சா. இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்காதுல்ல. நல்லதுன்னு எதுலையாவது சொன்னால் நம்ம அதை ட்ரை பண்ணி நல்லதாக இருந்தால் அதை திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது குடிக்க குடிக்க நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிச்சதுனால தானே திரும்ப திரும்ப உன்கிட்ட கேட்குறேன் போட்டு கொடுன்னு. இன்றைக்கி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இத்தனை நாளாக வினோ தான் போடுவான். இன்றைக்கி வந்துட்டு வினோ கொஞ்சம் வேலை இருந்துச்சா, ஸோ அதனால நானே போட்டு வந்துட்டேன். இது என்ன திருத்தனை முடிக்கிற? ஜூஸ் குடிக்கிறியா? ஜூஸ் வேணுமா உனக்கு? ஜூஸ் வேணுமா? அப்புறம் வந்துட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், தம்பி வச்சுருக்கீங்க, ஃபீடிங் பண்ணுறீங்க, எல்லாமே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு எல்லாமே சாப்பிடலாம், ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். மாங்காவும் சரி எதுனாலும் சரி கொஞ்சமாக. நம்ம இந்த 16 கும்பிட்றதுக்குள்ளே அந்த அறையில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து நம்ம எல்லாமே சாப்பிடும்போது மற்ற டயத்தில் வந்துட்டு மாந்தம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா கமெண்டில் வந்து கேட்குறீங்க, அக்கா இதெல்லாம் சாப்பிட்றீங்களே மாந்தம் வராதா தம்பிக்கு அப்படின்ட்டு. நான் எல்லாமே வந்துட்டு அறையில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். மற்றபடி அது ஹெவியாக எடுத்துக்க மாட்டேன், எதுனாலும் கொஞ்சமாக எடுத்துப்பேன். ஸோ அதனால் அவனுக்கு எந்த ஒரு எஃபெக்டாக ஆகாது. ஸோ நீங்களும் வந்துட்டு பயந்து எதையும் செய்ய ஆமாம், எதையுமே வந்துட்டு நம்ம ஐயோ குழந்தைக்கு அதாகிடுமோ இதாகிடுமோங்கிற ஒரு பயம் வேணாம். அதிகமாகவும் எடுத்துக்க வேணாம், கொஞ்சமாக எடுத்துக்கங்க. லிமிட்டாக எதுனாலும் வச்சுக்கோங்க, எதுவுமே ஆகாது, பயப்பட தேவையில்லை. ஸோ அது மாதிரி நான் பயப்படாமல், ஏன்னா திவிக்கு நான் ரொம்ப பயந்தேன், இவனுக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே அப்படியே நார்மலாக போயிட்டுருக்குது. இன்னைக்கு ஒரு வேளையை சாப்பாடு போட்டுருவியா? குழம்புலாம் வச்சுட்டேன். இப்போ நான் சுக்கா செய்ய போகிறேன். பேர் தான் சுக்கா, ஆனால் செஞ்சு எடுக்கும்போது வறுத்த கறி மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் அதை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகுதா, சரி இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறேன். எப்போ பாரு மட்டன் குழம்பு மட்டன் மட்டும் எடுத்தால் அதை வறுக்கவே மாட்டேன் நான். எப்போ பாரு குழம்பு மட்டும் தான் வைக்கிறேன். ஏன் குழம்பு மட்டும் வைக்கிறோம், நம்ம வறுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தோணுச்சு, சரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ண போகிறேன். இதில் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும்.
சிட்டு ம் சட்டியை காலி பண்ணிடாத. எந்த சட்டியை? எண்ணெய் சட்டியை. எண்ணெய் சட்டி இல்லைடா, அது மண் சட்டி. ஆமாம்ல, மண் சட்டி. மண் சட்டியை காலி பண்ணிடாத. ஆமாம், நான் கிளறதுக்கு மண் சட்டி காலி பண்ணாலும் பண்ணிட்டேன். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு சில்வர் பாத்திரத்துல சமைச்சிட்டு மண் சட்டி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், அப்படியே கொஞ்சமாக இது கூட பெருஞ்சீரகம், அப்புறம் அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சைஸு 3 பட்டை மிளகாய். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்? என்ன பண்ணுன்னா, எண்ணெய் சட்டி வந்து நான் வச்ச உடனே நல்லா தீ எரிஞ்சோடனே திக்குன்னு எரிய ஆரம்பிச்சுது. அந்த டயத்தில் கொண்டு போய் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டேன்னு வச்சிங்கன்னா படபடன்னு வெறிச்சு காந்தி போயிடும். அதனால வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ எல்லா ப்ராசஸையும் ஃபஸ்ட்டு போட வேண்டிய ப்ராசஸ்லாம் போட்டேன். அடி பாவி. ஓ, எனக்கு சமைக்க தெரியலனுங்கிறதுனால நீ நல்லா ஏமாத்துற என்ன. அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், நீ மாட்டியிருப்ப. அதுக்கு தான் உன்னை வந்துட்டு பெரிய ஆளுங்க கூட வந்துட்டு உன்னை சமைக்க விட்றேன். இல்லை, எப்பயுமே வந்துட்டு நம்ம இந்த பட்டை மிளகாய், பட்டை, கிராம்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டுட்டு பெருஞ்சீரகம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். ஒரு சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு அப்படிங்கிறதுனால டக்குன்னு நம்ம போட்டோன்னா ரொம்ப இதாகும். அதனால வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு மற்றதெல்லாம் போட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் நல்லது தானே. தனி மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா சேர்த்து வதக்க போகிறேன். மட்டனை நம்ம சட்டிலே வச்சு வேக வச்சுக்கலாம். பட் நான் வந்துட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு வந்துட்டேன். அது அப்படியே நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி வதக்கலாம் என்ன ஆகும்? அடி பிடிச்சிடும். எல்லாமே போட்டிங்களே, உப்பு போட்டிங்களான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. நானும் சொல்லவே இல்லை. எதில் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் குக்கரில் வேக வச்சேன்ல, அப்போவே வந்துட்டு கரெக்டான உப்பு போட்டுட்டேன். இப்போ டேஸ்ட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் போட வேணான்னு விட்டுட்டேன். பாருங்க, நல்லா சுண்டி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறதே சாமி, புரோட்டாலாம் போட முடியாது, இதுலேயே சாப்பிடல. இவன் மட்டும்தான் வந்துட்டு கிரிமினல் மாதிரி கேட்பான். அதுக்குள்ளே அதை வச்சு சாப்பிடணும், இதை வச்சு சாப்பிடணும். பார்த்துங்க, இந்த வயசுலேயே பாருங்க, புரோட்டாவில் வந்துட்டு அந்த சுக்கா வச்சு சாப்பிடணுங்கிறான். இன்னும் வந்துட்டு வளர்ந்துட்டான்னு வச்சுக்கான் ஃபுட் ரிவ்யூவர். ஃபுட் ரிவ்யூவராக இருக்கட்டும், அது வரைக்கும் என்னைய ஒரு வழி பண்ணிடுவாங்க. வந்துட்டாண்டி, முடியலடி என்னால். செம வேலை. இந்தா செம வேலைங்க இன்னைக்கு. படாத பாடு பட்டுட்டு இருக்கான். எல்லாம் நம்ம இதோ இதுங்களுக்காக மட்டும்தான், என் செல்லத்துக்காக மட்டும்தான் எல்லாமே. ஏன்னா நீ அடுத்த நாங்கள் அனுபவிச்ச மாதிரி நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கானா? ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். போ. மீன் வறுவல், மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு. அப்படியே சுக்காவை கொஞ்சமாக எடுத்து அப்படியே சாதத்தோட குழப்பி அப்படியே வாழை வைப்போம். அவனுக்கு வாய் வருது பத்தியா? என்னது அனைவரியா? எனக்கு யாரும் கமெண்ட் பண்ண வேணாம். இவன் ஒருத்தன் போதும், அவ்வளோ அன்னைவரி. யாரு உனக்கு கேட்குறான்? ஏப்பா என்னடா அது? ஐயோ எப்பா வேற லெவல் போங்க. அப்படிதான் இருக்கும். அதை தான் இந்த நாள் உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்பா தட்டி தட்டி விடுவாங்க. சீனுங்கிறான் பத்தியா? உறிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா உரி.
உரி என்ன பஸ்ல விசில் அடிக்கிறியா என்ன? விசில் அடிக்கிற மாதிரிலாம் விசில் ஊதிக்கிட்டு இருக்க. உரிடா அடி அடி உரி உரி. இங்கே சாப்பிட்றது உனக்கு எப்படி இருக்குது ஃபீலு? சூப்பராக இருக்கு. எத்தனை 12 விசில் விட்டு அப்போ நீ புட்டு காமிச்சிட்டு நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. ஆமா இப்படிதான் இருக்கும். ஏன்னா திவி சாப்பிடணுங்கிறதுக்காக 12 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அங்க ஒருத்தவனுக்கு ரேரே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை சாப்பிடவே விட மாட்டாங்க. நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு குட்டி வாண்ட போய் தூக்கணும். எப்படி இருக்கு திவி? டேய் அவன் என்ன வார்த்தை சொல்லிட்டான் தெரியுமா? என்ன சொன்னான்? கறியை இழுக்கிற மாதிரி இருக்கான். இருக்கிற மாதிரி இருக்கா? வேவலையாம். அடா பாவி. மட்டன் சுக்கா வந்து இதுவும் அதிகமாகிட்டு உண்மையா அதுக்கு கடையிலே சாப்பிட்டது நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப குடு தொட்டு வச்சுக்க. குடு குடு கடையில் போய் சாப்பிட்டுக்கடா போடா. ஏன்டி இவ்வளோ சாப்பாடு போட்டு வந்த? அடி பாவி. அடுத்த தடவை போய் போட்டு வரணும்ல. யாரு எழுந்திருச்சு போறது? பார்த்தியா இல்லையா? போடுறாடியா சூப்பராக இருக்குது. சும்மா சொல்லி சூப்பராக தாண்டி இருக்கு. சும்மா சொன்னி கடையில வச்சுருங்கடா. அப்போ தெரியும். கிண்டல் பண்ணி பார்த்தேன். நீ என்ன சொல்றேன்னு பார்த்தேன். சூப்பராக இருக்குது. மட்டன் சுக்கால மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து கறி வேகணும். அது வந்து சின்ன குக்கரில் பண்ணேன். அது விசில் அங்கே பாரு என்ன சவுண்ட் அது. A few minutes later. சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா நிவி வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். அத்தை தான் வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் நான் சாப்பிட்ற வரைக்கும். அழுவ ஆரம்பிச்சிட்டான். சரின்னா அவனை தூக்கி சமாதானப்படுத்தி திரும்பவும் தூங்க வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா மூட்டை கணக்கில் துணி. சரி அதை மடித்து வச்சுருவோன்னு இப்போ மடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் வந்துட்டு கமெண்டில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா உங்கள் குர்த்திஸ்லாம் எங்கே ஆர்டர் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்கள் அக்கா, ஃபீடிங் பண்ணும்போது இந்த குர்த்திக்கெலாம் நல்லா இருக்குக்கா போட்டுக்கிறீங்க நீங்கள், அதை வந்துட்டு எனக்கும் சொன்னீங்கன்னா நானும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய குர்த்தியோட கலெக்ஷன்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அதை ஒரு விலாகில் வந்துட்டு காமிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லலாம். ஸோ நிறைய பேர் குண்டாகவும் இருப்பீங்க, லீனாகவும் இருப்பீங்க. இவங்க இது போட்டால் நல்லாயிருக்கும், அது போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற சுடிதார்லாம் விட இந்த ஃபீடிங் குர்த்தி மட்டும் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிது. ஸோ அதனால் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் கேளுங்க. நான் அடுத்த விலாகில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். லிங்க்கும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதை நான் மடிச்சுட்டு வந்துடுறேங்க. இதை மடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அந்த பெரிய வாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நாளைக்கு 5 ட்ரெஸ்ஸு போடுவோம். அதுவும் இந்த சாட்டர்டே சண்டே வந்துட்டுனா போதும் என்னை பாடா படுத்துருவான். காலையில் 1 போடுவான், நைட்டு 1 போடுவான், மதியத்தில் 4 போடுவான். இது மாதிரி தான் பண்ணுவான் அவன் மட்டும். சின்னதுக்கு அவ்வளோ ட்ரெஸ் போட மாட்டேன். அவனுக்கு ஒரு 3 ட்ரெஸ் தான் போடுவேன். இதுக்கு தான் பெரிய ட்ரெஸ்ஸு, பெருசுக்கு தான் நிறைய ட்ரெஸ்ஸு. ஸ்கூலுக்கு போனால் தான் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கூல் போகிறது ஒரே ஒரு ட்ரெஸ் தான். ஆனால் அழுக்கு பார்த்திங்கன்னா வச்சுங்க ஊறுபட்ட அழுக்கு இருக்கும். அது இந்த கலர் வேறு இந்த கலராக போயிடுச்சா, இங்கே பாருங்கள் இந்த கலரில் அழுக்கு பட்டால் நல்லாவே தெரியுது. அதுவும் ஒயிட்டு மண்டேவும் ஃப்ரைடேவும் ஒயிட்டாக அந்த அன்னைக்கெலாம் போதும்னு ஆகிடும். ஓகேங்க, இதெல்லாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோதாங்க இந்த விலாக். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.